அடுத்ததாக மாநில செயலாளர் அன்பு சகோதரர் ஏஎஸ்எம் ஜுனை சாஹிப் அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய கருவறையில் உருவாகி இன்றைக்கு சமுதாயத்தினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம் ஆகிய ஜனநாயக அமைப்புகளுக்கு மனிதநேய மக்கள் கட்சி என்ற இந்த அமைப்பை உருவாக்கி ஒட்டுமொத்த மக்களுடைய நல்லெண்ணத்தையும் ஜாதி, மதம், மொழி, இனம் என்ற அடிப்படையில் இல்லாமல் அத்துணையும் மனிதம் என்ற ஒரே நோக்கத்தோடு எல்லா மனிதர்களையும் நம்முடைய சகோதரர்கள் என்ற எண்ணத்திலே அரவணைத்து நம்முடைய நேர்மை, ஒழுக்கம், நீதி இவைகளை கொண்டு இந்திய திருநாட்டிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தால் உருவாக்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி ஒரு மகத்தான நல்லாட்சியை தரும் என்று அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அதனுடைய விடியல் மிக அருகிலே இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு காலத்தின் அருமையை கருதி இந்த தீர்மானத்தை வாசித்து விடைபெறுகிறேன். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பாகும். விவசாயமும் விவசாயிகளும் அவலங்களை சுமந்து அன்றாடம் வதைப்பட்டு வாழ்வது வருத்தத்துக்குரிய ஒன்று. குறைந்த காலத்தில் அதிக உற்பத்தி என்ற முழக்கத்துடன் நமது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விவசாய முறையினால் இயற்கை உரங்கள் புறம் தள்ளப்பட்டன, மண் மலடானது, நாடு பாலைவனமானது. இதனால் விவசாயி பிறக்கும் போதே கடனாளியாக பிறந்து வாழ்ந்து பின் கடனாளியாக சாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது மரபணு மற்ற வேளாண்மை தலை தூக்கி வருகின்றது. முந்தைய பசுமை புரட்சி மண்ணை மலடாக்கியது. இன்றைய மரபணு வேளாண்மை மனிதனை மலடாக்கி வருகின்றது. மரபணு மாற்ற வேளாண்மை நமது நாட்டிற்கு தேவையற்றது. நமது நாட்டின் விவசாயத்திற்கு தேவை இயற்கை வேளாண்மை புரட்சி. இயற்கை வேளாண்மைக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இம்மாநாட்டினுடைய தீர்மானத்தின் வாயிலாக கோரிக்கை விடப்படுகின்றது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.